الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين اتقوا إذا مسهم طائف من الشيطان تذكروا صدق الله مولانا العليم. மேலான என் அன்பின் சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் தீனுக்காக வாழ்ந்து தீனுக்காகவே தீனுடனே மரணிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைவர்களுக்கும் 3 பருவங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம். முதலாவது சிறு குழந்தை பருவம், இரண்டாவது அந்த குழந்தை பருவத்துக்கு பின்னால வாலிப பருவம், அந்த வாலிப பருவத்துக்கு பின்னால வயோதிப பருவம். இந்த 3 பருவமும் ஒரு மனிதனை கடந்துதான் ஆகும். அதாவது சிறு குழந்தையாக பிறந்த குழந்தைகள் குழந்தையாகவே இருப்பதில்லை. அந்த குழந்தைகள் கொஞ்ச காலத்துக்கு பின்னால் வாலிபராகுவார்கள். அந்த வாலிபராகினவர்கள் நிரந்தரமான வாலிபர்கள் அல்ல. அந்த கொஞ்ச காலத்துக்கு பின்னால் அவர்கள் வயோதிபராகுவார்கள். அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் மன்னரை ஒவ்வொருவரும் நாடி செல்லக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் வாலிபத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்றான் என்றால், வாலிபத்தை பற்றி அதிகமான சிறப்புகள் இஸ்லாத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. சிறு குழந்தை பருவத்தை பற்றி அல்லாஹ் பேசவில்லை, வயோதிபத்தை பற்றியும் அதிகமாக அல்லாஹ் பேசவில்லை. வாலிபம் என்பது ஒரு மனிதனுடைய வாலிப பருவம் என்பது இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸாக இருக்கின்றது, முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. வாலிபர்கள் என்பவர்கள் ஒரு சமுதாயத்தின் பேக்போன் என்று சொல்வார்கள், அதாவது முதுகெலும்பு என்று சொல்வார்கள். வாலிபர்கள் ஒரு சமுதாயத்தின் முதுகெலும்பு. அது மாற்றமல்ல, ஒரு சமுதாயத்தின் கண்ணியத்துக்குரியவர்களே, நிலைமையை மாற்றக்கூடியவர்கள் தான் வாலிபர்கள். ஒரு சமுதாயத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடியவர்கள் தான் வாலிபர்கள். அந்த வாலிபர்களுடைய கையிலே தான் இருக்கின்றது அந்த சமுதாயத்தை மாற்றுவது, நல்ல விடயங்களின் பக்கம் மாற்றுவது, கெடுதியின் பக்கம் மாற்றுவது அந்த வாலிபர்களுடைய கையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் நல்லவர்களாக இருப்பார்களோ, சாலிகானவர்களாக அமல் இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அந்த கிராமத்தில் உள்ள அனைவர்களும் ஒரு சாலிகானவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய வாலிபர்களை பார்க்கும் பொழுதோ, வாலிபர்கள் எந்த அளவுக்கு என்றால் மனோ இச்சைகள் நிறைந்தவர்களாக, மனோ இச்சை ஆசைகள் நிறைந்தவர்களாக, பாவங்களை தோன்றும் மனோநிலை உடையவர்களாக இன்று வாலிபர்கள் மாறிவிட்டார்கள். ஷஹவாத்துக்கள் நிறைந்தவர்களாக, பாவத்தின் பக்கம் விரைந்தோடக்கூடியவர்களாக இன்று வாலிபர்கள் மறந்து விட்டார்கள். கணிதக்குரியவர்களே, மௌத் என்பது இருக்கின்றது. மௌத்துக்கு வயதில்லை கிடையாது. மையவாடியின் பக்கம் சென்று பார்த்தால் சிறு பிள்ளையுடைய ஜனாதாவும் இருக்கின்றது, வயோதிபர்களுடைய ஜனாதாவும் இருக்கின்றது, வாலிபர்களுடைய ஜனாதாவும் இருக்கின்றது. ஒரு புறவர் சொல்லி காட்டும் பொழுது, கம்மின் ஃபதா அம்சா வ அஸ்பஹல்லாஹிகா, எத்தனையோ வாலிபர்கள் காலையாகின்றார்கள், மாலையாகின்றார்கள் சிரித்தவர்களாக. ஆனால் அவர்களுக்கு தெரியாமலே அவருடைய கஃன்கள் நெய்யப்படுகின்றது என்ற விடயத்தை அந்த புலவர் சொல்லி காட்டுகின்றார். கணியத்துக்குரியவர்களை நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? திடீர் வாலிப மரணங்களை எல்லாம் நாங்கள் முகப்புத்தகத்தின் மூலமாக கேள்விப்படுகின்றோம். இந்த கிராமத்தில் இந்த வாலிபர் மௌத்தாகி விட்டாராம், இந்த கிராமத்தில் இந்த வாலிபர்கள் மௌத்தாகி விட்டார்கள், நாம் கேள்விப்படுகின்றோமா இல்லையா? அதிர்ச்சியான தகவல்கள். கணியத்துக்குரியவர்களே, நாங்கள் இபாதத்தின் பக்கம் இருந்து கொண்டோ
எந்த வாலிபர்கள் இபாதத்தில் இருந்து கொண்டோ, எந்த வாலிபர்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தியவர்களாக அவர்களுக்கு மரணம் வருமோ, அல்லாஹ் நிச்சயமாக அந்த வாலிபத்தை கபூல் செய்வான், அவர்களுக்கு சொர்க்கத்தையும் கொடுப்பான். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. அதாவது எந்த நிழலும் இல்லாத அது கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் 7 பேர்களுக்கு அவருடைய நிழலை வாரி வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். அதுல ஒன்றுதான் வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? ஒரு வாலிபன் அல்லாஹ்வுடைய தியானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவனுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கின்றான். அந்த மனிதனுக்கு, அந்த வாலிபனுக்கு அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் அவனுடைய நிழலை வாரி வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வாலிபர்கள் நினைக்கலாம் நாங்கள் எதையும் செய்யலாம், எங்களுடைய பருவத்தில் நாங்கள் நினைத்தது எல்லாம் செய்யலாம் என்று நினைக்கலாம். இல்லை சகோதரிகளே, இஸ்லாமிய வாலிபர்களே, உங்களுக்கு நினைத்தது எல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் உங்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் உங்களுக்கு நடக்க முடியாது. உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கின்றது. அதாவது இஸ்லாமிய வரம்புக்குள்ளே தான் நீங்கள் இருக்க வேண்டும். இஸ்லாமிய வரம்பை உங்களால் மீற முடியாது. நிச்சயம் அல்லாஹ் பிடித்துக் கொள்ளுவான். யா ஹஸ்ரதா என்று கியாமத்தில் கை சேதப்படுவார்கள். எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. கணியத்துக்குரிய வாலிபர்களே, நீங்கள் அமல் இபாதத் செய்யவில்லை என்றால், நீங்கள் ஷஹ்வாத்துக்களுக்கு இச்சைகளுக்கு அடிபணிவீர்கள் என்றால், நினைத்தது எல்லாம் செய்ய முடியும் என்று இருந்தால், மௌத்துக்கு பின்னால கியாமத்துல யா ஹஸ்ரதா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று சொல்லுவார்கள். எங்களுடைய வாலிபர்களை ஒவ்வொரு கிராமத்தை எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய வாலிபர்களுடைய நிலைமை கவலைக்குரிய நிலைமையாக இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா கிராமங்களில் தான் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் வாலிபர்கள் தான் இபாதத்தோடு தொடர்புடையவர்களாக, இபாதத்தோடு கனெக்ஷனுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புலவர் சொல்லும் பொழுது, யமுன ஆதம் வலதத்க உம்முக பாக்கியா, ஆதமுடைய மகனே, உன்னை உன்னுடைய தாய் பெற்றெடுக்கும் பொழுது சிரித்தவளாக பெற்றெடுத்தால் சிரித்துக் கொண்டு நீ வந்தாய். வன்னாசு ஹவுலக யல்ஹகூன சுரூரா, உன்னை பார்த்து மக்கள் என்ன செய்தார்கள்? உன்னை சூழ உள்ள மக்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்கின்றார் அந்த புலவர். அதற்கு பின்னால நீ மரணிக்கும் பொழுதோ உன்னை பார்த்து எல்லோரும் அழுவார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள் என்ற விடயத்தை அந்த புலவர் சொல்லி காட்டுகின்றார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. நீ மரணிக்கும் பொழுதோ மக்கள் அழுது கொண்டே இருப்பார்கள், ஆனால் நீ போகும்போது சிரித்துக் கொண்டே போக வேண்டும். அதற்காக வேண்டிய அமல் செய்து கொள் என்பதாக அந்த புலவர் சொல்லி காட்டினார். நீ சிரித்துக் கொண்டு வாலிபனே, நீ சிரித்துக் கொண்டு நீ செல்ல வேண்டுமா? அந்த அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமா? உன்னுடைய குடும்பத்தினர் அழுவார்கள், ஊரவர்கள் அழுவார்கள், அயலவர்கள் அழுவார்கள், தெரிந்த நண்பர்கள் அழுவார்கள். ஆனால் நீ சிரித்துக் கொண்டு செல்ல வேண்டுமா? உன்னுடைய வாலிப பருவத்தை இபாதத்தின் பக்கம் கழித்துக் கொள் என்ற விடயத்தை அந்த புலவர் சொல்லி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுக்கு இபாதத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, இபாதத்தை மாத்திரம் காட்டிக் கொடுக்கவில்லை. ஆதாப் உடையவர்களாக, அஹ்லாக் உடையவர்களாக, இபாதத்துடையவர்களாக இருந்தார்கள் அந்த வாலிபர்கள். எல்லா விடயத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஆதாப் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள், அஹ்லாக்கை கற்றுக் கொடுத்தார்கள், இபாதத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். வாலிபர்கள் பெண்களை போன்று, அதாவது ஒரு நாள் வாலிபர்கள் 3 வாலிபர்கள் வருகின்றார்கள். ஒரு வாலிபன் எப்படி வருகின்றான்? நீண்ட முடியை வைத்துக் கொண்டு, பெண்களை போன்று நீண்ட முடியை வைத்துக் கொண்டு வருகின்றார். அவனையும் அந்த வாலிபனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அடுத்தவர் வருகின்றார், முடியை சீவாமல் அப்படியே பரட்டை தலையோடு வருகின்றார். அவனுக்கும் அந்த வாலிபனுக்கும் ரசூலுல்லாஹ் அந்த முடியை கொஞ்சம் நன்றாக வாரிவிட்டு வரலாம் என்று அழகான புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அடுத்த இன்னொருவர் வருகின்றார், சிவப்பு நிற ஆடை அணிந்தவராக வருகின்றார்.
சிவப்பு நிற ஆடை அணிவது இஸ்லாத்தில் ஹராம் அல்ல, ஆனால் ஒழுக்கம். அது பெண்களுக்குரிய ஆடை சிவப்பு கலர். எனவே நீங்கள் இதை தவிர்த்து கொண்டால் நல்லமே என்று ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இப்படியான ஒரு சமூகத்தை தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். கணித்துக்குரியவர்களே, அதே போன்று எமது சமூகத்திலும் இருக்கக்கூடிய உலமாக்கள், ஆசிரியர்கள் அந்த வாலிபர்களை நெருங்க வேண்டும். அந்த உலமாக்கள் வாலிப சமூகத்தை நல்ல சமூகமாக கட்டியெழுப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்னொரு விடயத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், உங்களுக்கு 5 விடயம் வருவதற்கு முன்னால் 5 விடயத்தில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால வாலிபத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாமிய ஃபீலிங், இஸ்லாமிய உணர்வுள்ள வாலிப சமூகத்தை எங்களுடைய கிராமங்கள்ல, எங்களுடைய நாட்டுல ஒவ்வொருவரும் கட்டியெழுப்ப வேண்டும், பில்டப் பண்ண வேண்டும். இன்று மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் அங்கலாய்க்கின்றார்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு கிராமமும், ஒவ்வொரு ஊரும் இந்த வாலிபர்களை எவ்வாறு மாற்றி அமைப்பது, இந்த வாலிபர்களின் நல்ல நிலைமைக்கு எவ்வாறு கொண்டு வருவது என்று சிந்திக்கின்றார்கள். மண்டையை உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு வாலிபர்களுடைய நிலைமை கவலைக்குரிய ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயத்தை பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போன்று சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் அனைவரும் வாலிப சஹாபாக்கள். இன்றும் இஸ்லாம் பேசுகின்றது. அவர்கள் மரணித்து எத்தனை வருடம், கியாமம் வரைக்கும் அந்த வாலிப இவர்களை பற்றி முழு உலகமும் பேசுவார்கள். அரபியும் பேசுவார்கள், அஜமியும் பேசுவார், ஆண்களும் பேசுவார்கள், பெண்களும் பேசுவார்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லோரும் இந்த அனஸையும், சல்மான் அல் ஃபாரிசியும், இப்னு அப்பாஸ், இப்னு உமர், முஸ்அப் இப்னு உமைர் இவர்களை பற்றி பேசுவார்கள். கணித்துக்குரியவர்களே, அதற்கு பின்னால வந்த சமூகம் தான் முஹம்மது இப்னு காசிம், தாரிக் இப்னு ஜியாத். இவர்கள் யார்? முஹம்மது இப்னு காசிம் ஒரு வாலிபன் சகோதரிகளே, அதே போன்று தாரிக் இப்னு ஜியாத் ஒரு வாலிபன். இந்தியாவை 700 வருடம் ஆட்சி செய்த, அதாவது இந்தியா நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 700 வருடம் என்று நினைக்கின்றேன். அத்தனை வருடங்களும் ஒரு இந்த இஸ்லாமிய ஆட்சி நடந்த ஒரு நாடுதான் இந்தியா. கண்ணியத்துக்குரியவர்களே, அது யார் இந்தியாவை கைப்பற்றியது? ஒரு வாலிபன் சகோதரர்களே. அந்த அளவுக்கு வாலிபர்கள் இஸ்லாத்தில் துடிதுடிப்புடையவர்களாக இருந்தார்கள். தாரிக் இப்னு ஜியாத் பல நாடுகளை வெற்றி கொண்டு ஒருவர் தான் தாரிக் இப்னு ஜியாத். தாரிக் இப்னு ஜியாத் பலஸ்தீனுடைய, அதாவது தாரிக் இப்னு ஜியாதுடைய படை ஸ்பெயினுக்கு செல்லுகின்றார்கள், ஸ்பெயினுக்கு பயணமாகின்றார்கள். அந்த தாரிக் இப்னு ஜியாதுடைய படையில இருக்கக்கூடிய வாலிபர்கள் அனைவரும் 30 வயதை தாண்டாதவர்கள். யுத்தம் அங்கே ஆரம்பிக்கப்படுகின்றது. ஒரு ஸ்பெயின் எழுத்தாளர் சொல்லுகின்றார், அந்த படையினரை பார்த்து, நஸலமின் அர்லினா கௌமுன் அவும் நஸலமின ஸமா அவ் நபதமினல் அர்ல், அதாவது எங்களுடைய பூமிக்கு ஒரு கூட்டம் வருகை தந்திருக்கின்றார்கள், அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி இருக்கின்றார்களா அல்லது பூமியிலிருந்து முளைத்தவர்களா என்று கேட்கின்றார். அந்த அளவுக்கு பக்குவமான, அந்த அளவுக்கு நேர்த்தியான, அந்த அளவுக்கு இபாதத்துடைய அந்த வாலிபர்களாக அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அந்த ஸ்பெயின் எழுத்தாளர் எழுதுகின்றார். கணித்துக்குரியவர்களே, அவ்வளவு சாலிகானவர்கள். இன்று எங்களுடைய வாலிபர்களை பார்த்தால் கழுத்தில் ஒரு வகையான மாலை, பட்டான மாலை, தலையை பார்த்தால் தலைக்கு பலவிதமான டை, கையை பார்த்தால் கையில சேன். கணித்துக்குரியவர்களே, காதை பார்த்தால் காதல குத்தி இருப்பார்கள். பெரியவர்களை மதிக்க மாட்டார்கள், ஆசிரியர்களை மதிக்க மாட்டார்கள், உலமாக்களை மதிக்க மாட்டார்கள்.
இந்த விடயம் மிக 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 குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலமாக்களை தூசிக்கும் பெருமதியாக நினைக்க மாட்டார்கள். ஆசிரியர்களை கொஞ்சமாவது மதிக்க மாட்டார்கள். சில பெண் ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன தெரியுமா, நாங்கள் படித்துக் கொடுக்கக்கூடிய பாடசாலையில அதாவது வாலிப மாணவர்களுக்கு பக்கத்திலே இருப்பதற்கு மிகவும் கூச்சலாக இருந்து கொண்டிருக்கின்றது, பயமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை சில பெண் இளம் ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு கேவலமாக எனக்கு ஒரு படித்து தரக்கூடிய ஆசிரியர் என்று கூட நினைக்காமல் கண்ணியத்துக்குரியவர்களே அவருடைய நடை உடை பாவனை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆசிரியர்களுக்கு அளிக்கக்கூடிய வாலிபர்கள் மாறிவிட்டார்கள் என்று. அதே போன்று உலமாக்களை ஏசி பேசி திட்டக்கூடிய வாலிபர்களாக இன்று ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய வாலிபர்களும் மாறிவிட்டார்கள். ஆனால் முன்னால உள்ள சமுதாயம் எந்த அளவுக்கு இபாதத்தோடு இருந்தார்கள் என்ற விடயத்தை நான் இதற்கு முன்னால சொன்ன விடயத்தில் சொன்னேன் சகோதரர்களே. எனவே வாலிபர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்ப வேண்டும். வாலிபர்கள் இஸ்லாத்தின் பக்கம் திசை திரும்ப வேண்டும். வாலிபர்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். வாலிபர்கள் அந்த சஹாபாக்களை போன்று, அந்த இப்னு உமர், அந்த முஸ்அப் இப்னு உமைர், அந்த அனஸ், அந்த சல்மானுல் ஃபாரிசி, அந்த இப்னு அப்பாஸ் போன்று எங்களுடைய வாலிபர்களும் உருவாக வேண்டும். முடியும் சகோதரர்களே, முடியாமல் இல்லை. நாங்கள் உலகத்துடைய சஹவாத்துக்களுக்கு நாங்கள் முட்டுக்கட்டை கொடுக்க வேண்டும். அதே போன்று இன்னும் ஒருவர் தான் நான் சொல்லுகின்றேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எங்களுக்கு தெரியும், அழகான ஒரு வாலிபன். அவரை பாவச் செயலுக்கு அழைத்த பொழுது அவர் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார். என்ன சொன்னார் தெரியுமா? அஹப்பு இல அதாவது ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய, யா அல்லாஹ், எனக்கு நான் இந்த சிறைச்சாலையை தேர்ந்தெடுக்க விரும்புகின்றேன். யா அல்லாஹ், நான் என்னை பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால், நான் அவர்கள் பாவச் செயலுக்கு என்னை அழைக்கின்றார்கள், அதாவது விபச்சாரத்துக்கு என்ன அழைக்கின்றார்கள், நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், அதனால் நான் சிறைச்சாலையை விரும்புகின்றேன் யா அல்லாஹ் என்று சொன்னார்கள். இன்று எங்களுடைய வாலிபர்கள் கணித்துக்குரியவர்களே, ஒரு பெண் ஒரு பாவச் செயலுக்கு அழைத்தால் கணித்துக்குரியவர்களே உடனே தாமதம் இல்லாமல் விரைந்தோடி சென்று விடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்துடைய நிதி அமைச்சரின் வீட்டில் வளர்கின்றார்கள். நல்ல சொத்து சுகத்தோடு வளர்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த பிரச்சனை வருகின்றது அவருக்கு. அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார்கள், யா அல்லாஹ், இதை விட நான் சிறையிலே வாழ்வது எனக்கு விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ் என்று சொல்லுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பின்னால் ஒரு வாலிப பருவத்தை அடைகின்றாரு. வலம்மா பலக அஷுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா. நாங்கள் அந்த யூசுப் ஒரு வாலிப பருவத்தை அடைந்த பொழுது அவருக்கு ஞானத்தையும் கொடுத்தோம், ஆட்சியையும் கொடுத்தோம், அறிவையும் கொடுத்தோம் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய வாலிபர்களே, நாங்கள் எங்களை மாற்றி அமைக்க வேண்டும். மௌத்து எப்போது வரும் என்று எங்களுக்கு தெரியாது. எதையும் செய்யலாம் என்ற மைண்ட் செட்டை விட்டுவிடுங்கள். நாங்கள் எப்படியும் வாழலாம் என்ற மைண்ட் செட்டை விட்டுவிடுங்கள். கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக மரணிக்க வேண்டும். பல உதாரணங்களை சொல்லலாம். நாட்டிலே எத்தனையோ வாலிபர்கள் திடீர் என்ற மரண செய்தியை கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மோட்டார் சைக்கிள்ல பிரயாணம் செய்கின்றார்கள். கணித்துக்குரியவர்களே, வீட்டுக்கு கேள்விப்படுகின்றது, இன்னார் ஆக்சிடென்ட் பட்டு மௌத்தாகிவிட்டார். அண்மையில எனது கிராமத்துக்கு பக்கத்து கிராமம் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால ஒரு வாலிபர் மோட்டார் சைக்கிள்ல பிரயாணம் செய்திருக்கின்றார். அவர் ஒரு இன்ஜினியர். கண்ணியத்துக்குரியவர்களே, ஊர்ல சிறப்பாக மதிக்கக்கூடிய ஒரு வாலிபன் கேள்விப்படுகின்றார்கள், ஆக்சிடென்ட் பட்டு மௌத்தாகி விட்டாராம். முழு ஊரும் அழுது என்ன பலன்? முழு ஊரும் கவலைப்பட்டு என்ன பலன்? முழு நாடும் அழுது என்ன பலன்? சகோதரர்களே, ஒன்றுமே கிடைக்காது. அவர் அமல் செய்திருந்தால் அந்த அமல் மாத்திருந்தான் அவரோடு அந்த கபருக்கு செல்லும். எனவே அன்புக்குரிய வாலிபர்களே, உங்களிடத்தில் தாழ்மையாக, வாலிபர்கள் மட்டுமல்ல வாலிப பெண்களிடத்திலும் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். எதையும் செய்யலாம், எப்படியும் நடந்து கொள்ளலாம்,
எப்படியும் இருக்கலாம் என்ற மைண்ட் செட்டை விட்டு விடுங்கள். திடீரென்று இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய உயிரை கைப்பற்றி விட்டால் எங்களுடைய நிலைமை என்ன? இன்ஷா அல்லாஹ் மிகுதி நிறைய பேசுவதற்கு இருக்கின்றது. அடுத்தடுத்த தினங்களில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். எனவே இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கின்றேன், அன்புக்குரிய வாலிபர்களே, நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். அல்லாஹ் உங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டியவனாக விடைபெறுகின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.